இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டில் எரிபொருள் விநியோகம் நிலையாக உள்ளது, பற்றாக்குறை இல்லை. உள்நாட்டு வணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு. நாட்டில் எரிபொருள் விநியோகம் நிலையாக உள்ளது என உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மிசான் அலி உத்தரவாதம் அளித்துள்ளார். பெட்ரோல், டீசல், எல்பிஜி எரிவாயு என எந்த எரிபொருளுக்கும் பற்றாக்குறை இல்லை என்றார் அவர். பெருநாள் காலங்களில் சில இடங்களில் சிறிய விநியோக தாமதங்கள் ஏற்பட்டாலும் பொதுவில் நாடு முழுவதும் போதுமான அளவு எரிபொருள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். எனவே மக்கள் தேவையில்லாமல் பீதி அடைந்து எரிபொருளை வாங்கி குவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், வாகனத்துக்கு வெளியே அனுமதி இல்லாமல் எரிபொருள் சேமிப்பது சட்ட விரோதம் என்றும் அவர் எச்சரித்தார். விதிமீறல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பெட்ரோல் நிலையங்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அர்மிசான் கேட்டுக் கொண்டார். சுங்கை பட்டாணியில் சாலையை கடக்கும் போது கார் மோதி 7 வயது சிறுவன் மரணம். கெடா சுங்கை பட்டாணியில் சாலையை கடக்கும் போது கார் மோதி 7 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இத்துயர சம்பவம் நேற்றிரவு 9 மணிக்கு ஜாலான் கோத்தா குவாலமுடா சாலையில் நிகழ்ந்தது. நேர்பாதையில் கார் வந்து கொண்டிருந்த போது அச்சிறுவன் திடீரென இடதுபுறத்தில் இருந்து சாலையை கடந்தான். மிக நெருக்கத்தில் வந்துவிட்டதால் காரோட்டியால் மோதலை தவிர்க்க இயலாமல் போனதாக போலீசார் கூறினர். படுகாயம் அடைந்த சிறுவன் அருகில் உள்ள கிளினிக் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவன் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. அல்குரானை மிதித்து அவமதித்த மாணவரை நீக்கிய பஹாங் பல்கலைக்கழகம். இம்மாத தொடக்கத்தில் அல்குரானை காலால் மிதித்து அப்படத்தை சமூக ஊடகத்தில் பதிவேற்றிய மாணவர் அல் சுல்தான் அப்துல்லா மலேசிய பஹாங் பல்கலைக்கழகத்திலிருந்தே நீக்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக மாணவர் கட்டொழுங்கு செயற்குழு மேற்கொண்ட விசாரணையில் அவர் தவறிழைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டது. பல்கலைக்கழக துணை வேந்தர் டாக்டர் யத்திமா அலியாஸ் இதனை உறுதிப்படுத்தினார். பல்கலைக்கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டால் என்ன நடக்கும் என்பதற்கு அனைத்து மாணவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்றார் அவர். இனம், மதம், ஆட்சியாளர்களை உட்படுத்திய நிந்தனை அம்சங்களுடன் பல்கலைக்கழக நிர்வாகம் ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றும், பொது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கெடுக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்காது என்றும் யத்திமா உறுதியாக சொன்னார். எஸ் விக்னேஸ்வரன் எனும் அம்மாணவர் முன்னதாக குவாந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். அல் குரானை காலால் மிதித்தது, அப்படத்தை சமூக ஊடகத்தில் பதிவேற்றியதன் மூலம் இணைய வசதியை தவறாக பயன்படுத்தியது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அவற்றை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். மலாக்காவில் வாகன திருட்டு, கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட ஹரஸ் கும்பல் முறியடிப்பு, 4 கைது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மலாக்கா தெங்கா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் வாகன திருட்டுகள், வீடுகளை உடைத்து திருடுவது மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஹராஸ் கும்பல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. மார்ச் 19ஆம் தேதி பெர்மதாங் பாசிரில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையில் 4 கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக மலாக்கா தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் கிறிஸ்டபர் பதிக் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் திருட்டு குறித்த புகார் கிடைத்த 24 மணி நேரத்திற்குள் 24 முதல் 32 வயதிற்கு உட்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். கண்டாங், பெம்பான், பண்டார் ஹில்லிக் மற்றும் தஞ்சுங் மின்யாக் பகுதிகளில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த குழு செயல்பட்டு வந்ததோடு மோட்டார் சைக்கிள் மற்றும் வேன் திருட்டுகள், அத்துடன் வீடு புகுந்து கொள்ளையடித்தல், உள்களவாணி குறைந்தது உள்ளிட்ட செயல்களில் 12 குற்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டது விசாரணையில் கண்டறிய உள்ளது. தடயங்களை அழிப்பதற்காகவும் வருமான ஆதாரத்தை உருவாக்குவதற்காகவும் மாற்றி அமைக்கப்பட்ட மாஸ்டர் கீ அல்லது டிபார் கருவியை பயன்படுத்தி யமஹா 125ZR மற்றும் ஹோண்டா EX5 மோட்டார் சைக்கிள்களை குறிவைத்து பின்னர் வாகனத்தின் பாகங்களை பிரித்து 3ஆம் தரப்பினருக்கு விற்பதை இவர்களின் குற்ற நடவடிக்கைகளாக இருந்ததாக மலாக்கா போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கிறிஸ்டபர் தெரிவித்தார். நெடுஞ்சாலையின் ஓய்வு எடுக்கும் இடத்தில் தற்செயலாக விடப்பட்ட 2 குழந்தைகள் பெற்றோரிடம் ஒன்று சேர்வதற்கு போலீசார் உதவினர். நெடுஞ்சாலையின் ஓய்வு நிறுத்தத்தில் தற்செயலாக விட்டு செல்லப்பட்ட 2 குழந்தைகள் காவல்துறையின் விரைவான நடவடிக்கையினால் அவர்கள் பெற்றோருடன் மீண்டும் இணைந்தனர். திங்கட்கிழமை மாலையில் சுங்கை ரெங்கா மெராப் ஓய்வு நிறுத்தத்தில் நின்ற பிறகு ஒரு தம்பதியினர் சாலை பரிசோதனை இடத்தில்
நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் குழுவை அணுகி தங்களது கவலையை தெரிவித்ததாக செபாங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நாரிஸ்மான் பஹமான் தெரிவித்தார். தங்களுக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து 2 லான்ஸ் கார்பரர்களான ரொட்ஸி அட்லி ரெட்டன், முகமது அமீருல் பாசி, முகமது ஷுக்ரி ஆகியோர் அந்த குடும்பத்தை விரைவாக ஓய்வு நிறுத்தத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அந்த குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் பாதுகாப்பாகவும் இணைவதற்கு வழிவகுத்தது என நோர்ஹிசாம் பஹமான் வெளியிட்ட அறிக்கைகள் தெரிவித்தார். போரை வென்றதாக ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தகவல். ஈரானுடன் தற்போது அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். போரில் நாம் வெற்றி பெற்றோம் என்றும் ஈரான் இப்போதுதான் புத்திசாலித்தனமாக பேசுகிறது என்றும் அவர் கூறினார். போர் தொடங்கியதன் நோக்கம் அடைந்து விட்டோம், ஆட்சியை மாற்றிவிட்டோம், இப்போது சரியானவர்களுடன் பேச்சு நடத்துகிறோம் என வாஷிங்டனில் அவர் பேசினார். முதலில் முதல் கட்ட தலைவர்களையும் பின்னர் 2ஆம் கட்ட தலைவர்களையும் வீழ்த்திவிட்டதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் தற்போது ஈரானின் 3ஆம் கட்ட தலைவர்களுடன் பேசி வருவதாக சொன்னார். போரை முடித்து அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அவர்கள் தீவிரமாக உள்ளனர் என்றாலும் யாரையும் நம்ப தாம் தயாராக இல்லை என முன்னெச்சரிக்கையாகவே அவர் பேசினார். இவ்வேளையில் இந்த போரினால் தனது வளைகுடா பங்காளியான கத்தார், ஐக்கிய அரபு சிற்றரசு, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் பங்களிப்பையும் ட்ரம்ப் பெரிதும் பாராட்டினார். வாஷிங்டனுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என தெஹ்ரான் கூறி வரும் நிலையில் ட்ரம்பின் இப்பேச்சு வெளியாகியுள்ளது. சேவை நினைவு கூறல் லாராங் சிக்குக்கு 2 சாலைக்கு டாக்டர் எம்பிஎல் ஏகப்பனின் பெயரை சூட்ட மாநகர மன்ற உறுப்பினர் யோகன்ராஜ் பரிந்துரை. பினாங் புக்கிட் மெதாஜாமில் உள்ள லோரோங் சிக்கு 2 சாலைக்கு டாக்டர் எம்பிஎல் ஏகப்பனின் பெயரை சூட்டுமாறு எம்பிஎஸ்பி எனப்படும் செபரங்பிறை மாநகர மன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மாநகர மன்ற உறுப்பினரான யோகன்ராஜ் தேவர் அப்பரிந்துரையை முன்வைத்துள்ளார். டாக்டர் ஏகப்பன் பினாங்கின் முக்கிய அரசியல்வாதி, சமூக சேவகர் மற்றும் புக்கிட் மெதாஜாம் நகராண்மை கழகத்தின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்ற பன்முக பெருமைக்கு சொந்தக்காரர் அவர். புக்கிட் மெதாஜாமில் தனியார் மருத்துவ சேவையின் முன்னோடிகளில் ஒருவராகவும் மக்களுடன் நெருக்கமாக இருந்த சமூக தலைவராகவும் அறியப்பட்டவர். பின்னர் மாநில அரசின் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். பினாங்கில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற வரலாற்று சிந்தனையை 1962லேயே முன்வைத்தவர் இவரே. இம்முயற்சி பின்னரே USM எனப்படும் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் உருவாக வழிவகுத்தது. அவரது சேவை நீண்ட காலம் மறக்கப்பட்டிருந்த நிலையில் 2024 வெளியான ஹார்ட் ஆஃப் சர்வீஸ், தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் டாக்டர் எம்பிஎல் ஏகப்பன் என்ற நூல் அவரது பங்களிப்பை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. ஷா அலாம் அடுக்குமாடியில் இருந்து விழுந்து 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. ஸ்லாங்கூர் ஷா அலாம் செக்ஷன் 19 ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது மாடியிலிருந்து விழுந்து 14 வயது சிறுவன் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று மாலை 4 மணி அளவில் நிகழ்ந்தது. குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் மயக்க நிலையில் இருந்த சிறுவனை பொதுமக்கள் கண்டு உடனடியாக ஷா அலாம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மாலை 5:40 மணி அளவில் சிறுவனின் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. சிறுவன் முதலில் 5வது மாடியில் இருந்து விழுந்ததாக சந்தேகிக்கப்பட்டாலும் மேலும் விசாரணையில் அது 7வது மாடி என உறுதிப்படுத்தப்பட்டது. தங்காக்கில் சாலையோர மோதலின் போது பெண் கதறி அழும் காணொலி வைரல். ஜோஹர் தங்காக் பகுதியில் சாலையோரத்தில் 2 ஆடவர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட வேளையில் அங்கிருந்த ஒரு பெண் கதறி அழும் காட்சி தொடர்பான காணொலி வைரலானது. இந்த சண்டையின் காரணத்தையும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இடையிலான உறவு முறையையும் உறுதிப்படுத்த முடியவில்லை என்ற போதிலும் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுமாறு அருகிருந்தவர்கள் வலியுறுத்துகின்றனர். விளையாட்டு பொருட்கள் விற்கும் பிரபலமான கடைக்கு முன்னால் ஏற்பட்ட இந்த வாக்குவாதம் மற்றும் கைகலப்பை தடுக்க சுமார் 12 ஆண்களும் பெண்களும் முயன்றனர். ஒரு கட்டத்தில் இவள் என் மனைவி என்று ஒருவர் கத்துவதையும் மற்றொருவர் வா நேருக்கு நேர் வா மோதலாம் என்று அவருக்கு சவால் விடுப்பதையும் நீல நிற பாஜுகுரோங் கலக்கத்துடன் அணிந்த பெண் ஒருவர் வெளிப்படையாக தெரிவதையும் அங்கு காண முடிகிறது. அதீத வெப்பம் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கவும் சுகாதார அமைச்சு வலியுறுத்து.
தற்போது நிலவும் கடும் வெப்ப அலையினால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதோடு வெப்ப அலை தொடர்பான நோய்களை தவிர்ப்பதற்காக மக்கள் தங்கள் வெளி நடவடிக்கைகளை கவனமாக திட்டமிட வேண்டும் என்று சுகாதார அமைச்சு ஆலோசனை தெரிவித்துள்ளது. காலை 11 மணி முதல் நாளை 4 மணி வரை மக்கள் வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. பெர்லிஸ், பினாங்கு, பேராக் மற்றும் பஹாங் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிப்பதோடு சில பகுதிகளில் தொடர்ச்சியாக குறைந்தது 3 நாட்களுக்கு தினசரி அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 40 டிகிரி வரை பதிவாகி வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியது. வெளிப்புற தளர்வான ஆடைகளை, வெளிர் நிற ஆடைகளை அணிவது, தொப்பிகள் அல்லது குடைகளை பயன்படுத்துவது, அடிக்கடி தண்ணீர் அருந்துவது உட்பட நடைமுறை நடவடிக்கைகளையும் அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. மேலும் பூட்டப்பட்ட வாகனங்களில் குழந்தைகளை விட்டுவிட்டு செல்ல வேண்டாம் என்றும், தலை சுற்றல், குமட்டல் அல்லது தசைப்பிடிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு உதவியை நாட வேண்டும் என்று மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.